வாசல்ல நீங்க கண்ணாடிக்கு மகத்துவம் இருக்கு, லக்ஷ்மி அம்சம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப இந்த வாசல்ல கண்ணாடி எல்லாம் மாட்டுறாங்க, அது வந்து வாஸ்துக்காகவும் சொல்றாங்க. பட் இந்த கண்ணாடி வாசல்ல மாட்டுறது, பூஜை ரூம்ல சில பேர் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி வச்சிருக்கிறது, இதெல்லாம் என்ன காரணங்கள் சார்? உதாரணமாக சில இடங்களில் பட்டாம்பூச்சி பறந்தால் உலகத்தின் மற்றொரு பகுதியிலே பெரிய பிரளயம் உண்டாகிவிடும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். பரிகாரங்கள் எல்லாரும் ஒன்று யாகத்தை செய்வது, எல்லாரும் அபிஷேகத்தை செய்வது, எல்லாரும் கல் மாட்டுவது கூடாது. ராசிகளிலே வகை உண்டு. நெருப்பு ராசி என்று ஒன்று உண்டு. நெருப்பு ராசி இருப்பவர்கள் ஹோமத்தை செய்தால் ஓரளவு பலன் தரும். ஓகேவா உங்களுக்கு? சில திசை புத்திகளில் உதாரணமாக சனி தசையில் ஆடம்பரமாக பரிகாரத்தை செய்தால் திருப்பி எதிர்மறை விளைவுகளை சனீஸ்வரர் தர துவங்கி விடுவார். சனீஸ்வரர் பொறுத்து தாங்க இருக்கு. நான் சொல்லுவேன், சனீஸ்வரர் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுக்கு பழமையான ஒரு வீடு இருக்கிறது, பெரிய முன்னேற்றத்தை தெரிகிறது. அந்த வீட்டை இடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். முடிந்த மட்டும் பரிகாரம் தேவையில்லை, பிரார்த்தனையோட நிறுத்திக்கிறது தான் நல்லது. ரொம்ப என்னால முடியாதுன்னா மட்டும்தான் நம்ம அந்த வித்தையை பயன்படுத்தும். டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருஜி பவானி ஆனந்த் அவர்கள் தான் இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். சகோதரி வணக்கம். வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே திருவருள் நேயர்கள் வாழ்க்கையிலே அருளும் பொருளும் நிரம்ப அனைத்து மகிழ்வும் நிறையட்டும். சொல்லுங்கம்மா. அது ரொம்ப அழகாக ஆரம்பிச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். வாசல்ல நீங்க கண்ணாடிக்கு மகத்துவம் இருக்கு, லக்ஷ்மி அம்சம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப இந்த வாசல்ல கண்ணாடி எல்லாம் மாட்டுறாங்க, அது வந்து வாஸ்துக்காகவும் சொல்றாங்க. பட் இந்த கண்ணாடி வாசல்ல மாட்டுறது, பூஜை ரூம்ல சில பேர் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி வச்சிருக்கிறது, இதெல்லாம் என்ன காரணங்கள் சார்? ஆமா, ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு அதிர்வு உண்டு. கயாஸ் தியரி என்கின்ற கயாஸ் தியரி. உதாரணமாக சில இடங்களில் பட்டாம்பூச்சி பறந்தால் உலகத்தின் மற்றொரு பகுதியிலே பெரிய பிரளயம் உண்டாகிவிடும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இது எல்லாருமே நம்ம தமிழில் கூட நம்ம கமல்ஹாசன் ஒரு படம் எடுத்திருப்பார் இதன் அடிப்படையில். கயாஸ் தியரி, குவாண்டம் விஞ்ஞானம் என்று நம்ம கூகுள் செய்தாலே வந்துவிடும். இதெல்லாம் சத்தியமான உண்மையான விஞ்ஞானம் அடுத்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதில் என்ன சொல்கிறாங்க, நம்மளை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அல்லது நம்மை தாண்டிய ஒரு பொருள் இறைவன் இருக்கிறார். ஓகேவா உங்களுக்கு? அப்போது சில பொருட்களை மாற்றி வைப்பதின் மூலமாக சில துன்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். எனவே நம்பிக்கை தவறு கிடையாது. நான் என்ன சொல்லுவேன், நிறைய செலவு செய்ய வேண்டாம் அதுக்குன்னு நான் சொல்லுவேன். உடனே நான் கட்டடத்தை இடிக்கணும்னு நினைக்கிறது எல்லாராலையும் முடியாது இல்லையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு வீட்டை இடிச்செல்லாம் கட்ட முடியாது. ஓரளவு வாஸ்து தோஷமெல்லாம் இருந்தால் எளிமையாக உங்களால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு தீர்வை செய்துவிட்டு போங்கள். உங்கள் பொருளாதார சுமைகளை இனி ஏற்றிக்கொள்ள வேண்டாம் என்பது எனது ஒரு கருத்தாக இருக்கிறது. அழகாக சொன்னீங்க. அதே மாதிரி நீங்கள் விநாயகர் பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்கல்ல, நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வம் விநாயகராக இருக்கும். அவருக்கு வீட்டிலே எளிய முறையில் எப்படி வழிபாடு பண்ணலாம், என்ன மாதிரி ஓஜனங்கள்? ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேம்மா. 90s கிட்ஸ் ஏற்கனவே எங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது, நீங்கள் வேறு நடுவில் வேறு சொன்னீங்க குருஜி நாங்கள் உங்கள் மேலே கடுப்பில் இருக்கோம் அப்படின்னு கேட்குற 90s கிட்ஸுகளுக்கு கவலைப்படாதீங்க அண்ணனுங்களா. ஐயோ இதுக்கு வர கோவப்பட போகிறீங்க. நல்ல ஒரு இது வாங்கிக்கோங்க, அருகம்புல் இருக்குல்ல வாங்கிக்கோங்க. விநாயகருடைய பாதங்களுக்கு 2, கரத்திற்கு 2, தலைக்கு 5 இடத்துல. ஏன்னா தலை அனலாசுரன் இருக்கக்கூடிய இடம். அருகம்புல்லை சாற்றி விநாயகா வித்தகான்னு உங்களுக்கு என்ன தோணுதோ வேண்டுங்க. டக்குன்னு பாருங்க, ஒரு 3 மாதம் 6 மாதம் நல்ல விதத்தில் திரும்ப நடந்துருங்க, நல்லா தான் இருப்பீங்க. கண்டிப்பாக அது பலிக்கும், கண்டிப்பாக பலிக்கும்மா. ஏன்னா இந்த பரிகாரம்லாம் நானே டெஸ்ட் அண்ட் ட்ரைடு. ஓகே. அதே மாதிரி நமக்கு கலர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. இந்த ராசிக்கல் போடுறது இதெல்லாமே எல்லாருக்குமே இப்போ ரொம்ப ஒரு பெரிய பிடிச்ச விஷயமாயிடுச்சு. பட் காமனாக எல்லாருக்குமே இந்த கல் ராசியெல்லாம் பார்க்க தேவையில்லை, இதெல்லாம் போட்டிங்கன்னா தானாகவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் லக் இதெல்லாம் வரும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? ஆமாம், நான் ஒன்று சொல்கிறேன். பரிகாரங்கள் எல்லாரும் ஒன்று யாகத்தை செய்வது, எல்லாரும் அபிஷேகத்தை செய்வது, எல்லாரும் கல் மாட்டுவது கூடாது. ராசிகளிலே வகை உண்டு. நெருப்பு ராசி என்று ஒன்று உண்டு. நெருப்பு ராசி இருப்பவர்கள் ஹோமத்தை செய்தால் ஓரளவு பலன் தரும். ஓகேவா உங்களுக்கு? உதாரணமாக சொல்கிறேன், மேஷம், சிம்மம், தனுசு நெருப்பு ராசி. அதே போல் சில ராசிகள் இருக்கிறது, நிலம் சார்ந்த ராசிகள் என்று இருக்கிறது. ரிஷபம், கன்னி, மகரம், இவங்களுக்கு கல்லெல்லாம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்.
இதே காற்று ராசின்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னா மிதுனம், துலாம் மற்றும் கும்பம். இது என்னன்னா இவங்க மந்திரம் சொன்னாதான் அந்த வேலை நடக்கும். நான் சொல்றது ஓகே. புரியுதுங்களோ? மற்றொன்று நீர் ராசி. நீர் ராசினா இந்த கடகம், அப்புறம் நமது விருட்சிகம், மீனம். இவங்க அபிஷேகம் அல்லது உணவுப் பொருட்கள் எல்லாத்துலயுமே அன்னதானம் இருக்கணும். நீங்க என்ன பரிகாரம் பண்ணாலும் அன்னதானம் அதுல கட்டாயமா இருக்கணும். ஆனால் எல்லாருக்கும் கற்கள் ஒத்துக்கொள்ளுமான கிடையாது. ஒத்துக்காது. சில திசை புத்திகளில் உதாரணமாக சனி திசையில் ஆடம்பரமாக பரிகாரத்தை செய்தால் திருப்பி எதிர்மறை விளைவுகளை சனீஸ்வரர் தர துவங்கி விடுவார். உங்களுக்கான தசாபுத்தி என்ன நடக்குதோ அதுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. இப்போ கேத்து தசை நடக்குது, நீங்க பெரிய பரிகாரத்தை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கேத்துக்கு ஆகாது. ஏன்னா கேத்து துறவி. ராகுவோடைய அஜெண்டா நீங்க எதையான கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இருக்கும். குரு தசை சுக்கிர தசையில உங்களுக்கு வழிபாடுகள் சார்ந்த பரிகாரங்கள் ஒர்க் அவுட் ஆகும். ஆனா குரு தசையிலும் சுக்கிர தசையிலும் எதை கொடுக்குதோ அந்த தசாபுத்தி முடியும் போது அதை எடுத்துரும். ஓகே. உங்களுக்கு புரியுதுங்களா? அதுக்கு நீங்க ஜீரோ ஆயிடுவீங்கன்னு கிடையாது. அந்த திறனை உங்களிடம் இருந்து எடுத்து விடும். அந்த தசாபுத்தி சொல்லக்கூடிய பரிகாரங்கள் கற்களை மட்டும் அணிவது. சிலர் ஒரே மோதிரத்துல 2 கல்லை மாற்றுறது, 3 கல்லை மாற்றுறதெல்லாம் தேவை அற்றது. ஒரு கல்லை எடுத்தால் முதலிலே ஒரு பாக்கெட்ல வச்சு பார்த்தது இதுதான் எதிர்மறை விளைவை தருகிறதா என்று சரிபார்த்து கொள்வது நல்லது. ஏனென்றால் கற்களை அணிந்து சரிந்தவர்கள் பலரை நான் கண்டிருக்கிறேன். ஜெயிச்சவங்க கதையை மட்டும்தான் எல்லாரும் சொல்லுவாங்க, விழுந்தவங்க கதை தெரியாது உங்களுக்கு. புரியுதுங்களா? முடிந்த வரை கற்களை தவிர்ப்பது நல்லது. பிரின்ஸ் டயானா ரிங் என்று கூகுள் செய்து பாருங்கள், கற்களை பற்றி ஒரு கருத்து கிடைக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு கல் வந்து நம்ம வாழ்க்கையே மாத்திரும். ஆமா, கோஹினூர் வைரத்தை பற்றியும் வரலாறு இருக்கிறது. கேள்விப்பட்டிருக்கேன். கரெக்டுங்களா? அதனால எல்லா கல்லும் எல்லாருக்கும் பொருந்தாது. ஓகே. அதே மாதிரி நிறைய வந்து செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்லாம் வாங்குவாங்கல்ல சார், ரொம்ப பழமையான பொருள் வந்து வாங்குவாங்க, இல்லை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணது அந்த மாதிரிலாம் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்குறது நமக்கு நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது சனீஸ்வரர் 4ஆம் இடத்திலே இருக்க வேண்டும். சனீஸ்வரர் பொறுத்து தாங்க இருக்கு. நான் சொல்லுவேன், சனீஸ்வரர் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுக்கு பழமையான ஒரு வீடு இருக்கிறது, பெரிய முன்னேற்றத்தை தெரிகிறது. அந்த வீட்டை இடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். நீங்கள் அப்படியே தான் வச்சிருக்கணும். செவ்வாய் ராகு செவ்வாய் கேத்து இருக்கிறது, வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்கிறது. சரியாமல் இடிக்கணும்னு போனால் சில சமயம் பிரச்சனை தந்துடும். சில சமயம் பரிகாரம் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. 99% ஒன்று தெரிஞ்சுக்கோங்களேன், ஒரு கிரகம் வலிமையாக இருக்கிறது என்றால் அதற்கு பரிகாரம் தேவையில்லை. ஒரு கிரகம் உங்களுக்கு தீங்கு செய்யும் என்று இருந்து அது வலிமை இல்லாமல் இருக்கிறது என்றாலும் பரிகாரம் தேவையில்லை. ஒரு சில சமயங்களில் மட்டுமே பரிகாரம் என்பதை பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு இல்லாமல் எதற்கெடுத்தாலும் பரிகாரம் என்று பயன்படுத்தினால் என்றேனும் ஒரு நாள் அது தேவைப்படும் சமயத்திலே கர்ணனுக்கு எவ்வாறு அவனோட வித்தைகள் பயன்படாமல் சென்றதோ அதுபோல பயன்படாமல் செல்லும். பல அரசியல்வாதிகள் ஜீரோ ஆன காரணம் அதுதான். எப்படின்னா எதற்கெடுத்தாலும் பரிகாரம் பண்ணிடுவாங்க. அவங்க பொலிட்டிக்கல் கேரியர் முடியும் போது ரொம்ப மோசமா முடியும். காரணம் அவங்க புண்ணிய பலனை செலவு பண்ணிட்டாங்க, எங்கேருந்து எடுக்க முடியும்? அது அவங்க அடுத்த தலைமுறைக்கும் பாதிச்சிடும். புரியுதுங்களா? அவங்களுக்கு நல்ல கெரியரை கொடுத்துட்டு அடுத்த தலைமுறை ரொம்ப கஷ்டப்பட்டுடும். அது மாதிரிலாம் நிறைய பேரை பார்த்துருக்கேன். முடிந்த மட்டும் பரிகாரம் தேவையில்லை, பிரார்த்தனையோட நிறுத்திக்கிறது தான் நல்லது. ரொம்ப என்னால் முடியாதுன்னா மட்டும்தான் நம்ம அந்த வித்தையை பயன்படுத்தும். ஓகே. அதே மாதிரி தங்கம் சேர்க்கறது அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடித்தமான விஷயம். வீட்டில் தங்கம் இருந்தால் மகாலட்சுமி இருப்பா அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம வீட்டில் தங்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேரணும் அப்படின்னா அதுக்கு பூஜை வழிபாடுகள் அந்த மாதிரி. பூஜை வழிபாடு நாம ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஊர்த்வரேதஸ் அப்படின்னு ஒரு குதிரை இருக்கிறது. குதிரை பேர் என்ன? ஊர்த்வரேதஸ், அதாவது இறக்கைகளுடைய வெள்ளை குதிரை. அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. மகாலட்சுமி வந்த பொழுது வந்ததான இறக்கைகளுடைய வெள்ளை குதிரை என்று ஒரு கருத்து. அப்படியே ஒரு பார்க்கடலை கற்பனை பண்ணிக்கிறீங்க, எல்லாம் அப்படியே அமைதியாக இருக்கிறது. அதிலிருந்து ஒரு ஊர்த்வரேதஸ் என்ற ஒரு குதிரை வருகிறது. அது உங்க நெற்றி பொட்டுக்குள்ள மறைஞ்சிடுது. அப்புறம் தங்கத்தினால ஒரு மரம் வருது, அதுவும் உங்களுள்ள இங்க அப்படியே மறைஞ்சிருது. இதெல்லாம் கற்பனை பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். அதே போல மகாலட்சுமி வருகிறாள், அமர்ந்த நிலையிலே வருகிறாள், வந்து அப்படியே தங்கத்தை கொட்டுறா. கற்பனை பண்ணிக்கோங்க. நான் சொன்னது முதல்ல என்ன, இது மாற்றி மாற்றி கூட கற்பனை பண்ணலாம். எடுத்தோன்னெல்லாம் கற்பனை பண்ண முடியாது. தினமும் 5 நிமிஷம் ட்ரை பண்ணுங்க. ஒரே நாளில் எல்லாம் நடக்கணும்னா தேவையே கிடையாது. அப்புறம் வெள்ளை யானை, அதையும் கற்பனை பண்ண துவங்குங்க. 5 நிமிஷம். நான் சொல்கிறேன் 5 நிமிஷம்ன்றது பெரிய விஷயங்க. மனசை அடக்கிறது பெரிய விஷயம். அதாவது இறைவன் என்று சொல்லக்கூடியவன் இந்த பானைக்குள் ஆன்மா என்ற யானையை அடைத்து வைத்து விட்டான். இதை சரியா பயன்படுத்தினா நம்ம எதை வேணா சாதிச்சிடலாம். ஒரு 5 நிமிடங்கள் தினமும் கற்பனை பண்ணுங்க, தங்கம் சேர துவங்கும். இது நிஜமாவே வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா அது நமக்கு. எண்ணங்களோட வலிமைமா, எண்ணங்கள் தான் வாழ்க்கை. எண்ணங்கள் தான் வெளியிலே வண்ணங்களாக மாறி இருக்கின்றன. இது எல்லாராலையும் சாத்தியம். ஏதோ பவானி ஆனதுனால சாத்தியம் கிடையாது. நீங்க நினைச்சா உங்களுக்கும் சாத்தியம். ஓகே. உங்களுக்கும் அது வந்து கை கொடுத்துருக்கு. நான் கை கொடுத்துருக்கேன். நான் ஒரு காலத்துல இந்த வித்தையெல்லாம் பயன்படுத்தி இருக்கேன்.
புரியுதாம்மா? எண்ணங்களால ஒரு 5 நிமிஷம் பாசிட்டிவா, அதுக்குன்னு ரொம்ப அழுதுட்டுலாம் கற்பனை பண்ணக்கூடாது. என்கிட்ட கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமா நினைங்களேன், கிடைச்சிரும். ஓகே. அதே மாதிரி வீட்டு வாசல்ல வந்து சாமி படம், இந்த சக்கரம் எல்லாம் வைப்பாங்க. இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. சக்கரம் வந்து சாதாரணமா போய் கடையில கோயில்கள் எல்லாம் கடை இந்த சக்கரம் வீட்டில் அது வச்சு என்னன்னு சொல்றேம்மா. இந்த சக்கரங்கள் என்று சொன்னால் பயன் தருமா என்றால் அதற்குரிய மந்திரங்களை சொன்னால்தான் பயன் தரும். இல்லைன்னா நீங்க இப்படி சொல்றேனே, ஒரு வண்டி இருக்கு வீட்டு வாசல்ல, அதை பயன்படுத்தலைன்னா ஒட்டடை படிஞ்சு கிடைக்கும், அவ்வளவுதான். அது இவங்க ஒரு சக்கரம் வாங்கினா இதுக்கான மந்திரத்தை சொல்ல முடியுமா அப்படின்றத முதல்ல யோசிச்சுக்கணும். சொல்ல முடியும் என்றால் பயன் தரும். ஆனால் அதை சொல்ல முடியுமானா அவ்வளவு எளிது கிடையாது. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஒரு சக்கரத்தை உருவாக்க வேண்டும் என்றால் கையில தான் எழுதணும். ஓகே. இன்னைக்கு கையில எழுதணும், சில விஷயங்களை இது பண்ணுவாங்க. அது எந்த அளவுக்கு செய்தாலும் அதற்குரிய மந்திர உச்சாடனங்கள் அதுக்கு தேவை. செய்யணும் கண்டிப்பா. அது வந்து சிரமம், ரொம்ப சிரமம். அப்படி இருந்தா எல்லாருமே பெரிய கோடீஸ்வரனா, அம்பானியா, அதானியா இப்போ நாமளும் மாறி இருப்போம் இல்லையா? கண்டிப்பா. ஆமா. அதனால அதுக்கான வழிபாடு சிரமம் தான். வீட்டு வாசலில் எந்திரங்களை மாட்டினாலும் அதற்குரிய முறையான வழிபாடுகளை செய்தால்தான் பயன் தரும். எனவே ஒரு எந்திரத்தை மாற்றீங்கன்னா உங்களால் அதற்குரிய வழிபாடுகளை செய்ய முடியுமா என்று யோசித்துக் கொள்ளுங்கள். ஓகே. ஸோ அதாவது நம்ம முறைப்படி பண்ணாதான் அதை வந்து கரெக்டாக வந்து அதோட வழிபாடும் அதோட பலன்களும் நமக்கு கிடைக்குமா? ஓகே. நன்றி. ஓகே சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நேயர்கள் வாழ்க்கையிலே செல்வம் பெருகட்டும்.